Hello all, welcome to K Mods World. thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு பீகாக் டிசைன் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீகாக் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ட்ரேஸ் பண்ணும்போது நீங்கள் 4 பக்கமும் குண்டூசி அந்த 4 கார்னர்லேயும் குத்திட்டு அதுக்கப்புறம் போக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது அது கொஞ்சம் சாஞ்சால் கூட அடுத்தடுத்து வந்து அது கரெக்டாக செட் ஆகாது அந்த பிக்சரில். ஸோ உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பழகியிருப்பீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ட்ரேசிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ட்ரேசிங்க்கு வந்து நான் பர்ஃபெக்டாக ஒரு கிளாஸஸ் எடுத்து நான் காட்டுறேன் கண்டிப்பாக ஃப்யூச்சரில். இந்த பீக்காக்கை தான் நம்ம போட போகிறோம். நான் பீகாக் மேலே வந்து ரொம்ப டார்க்காக அவுட்லைன்லாம் கொடுத்து காட்டல. ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ண தான் போகிறோம் ஒயிட் கிளாத், அதனால நான் காட்டல. ஓகே, இப்போ வந்து நம்ம மேட் ஃபில்லிங் தான் வந்து அந்த பெடல்ஸில் உள்ள ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேட் ஃபில்லிங்க்கு வந்து இது வந்து மேட் ஃபில்லிங் பார்ட் 1 தான் நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா பார்ட் 2க்கு வந்து நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் தான் அதை ஒர்க்கே பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அப்படி இருக்கிற போது இதுக்கு வந்து நான் அதை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இருக்கிற பிளேஸை டிவைட் பண்ணி குட்டி குட்டியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜர்தோசி அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இடையில பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ், அதாவது ஜர்தோசியை லோட் பண்ணி அதில் அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்ல அதை போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், மேட் ஃபில்லிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மேட் ஃபில்லிங்கை நீங்கள் கீழேருந்து மேலே போகும்போது பார்த்தா உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச்சை போடுற மாதிரியே இருக்கும். ஓகேவா, நீங்கள் இதில் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சையும் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த மேட் ஃபில்லிங்கை இப்போ வந்து பாதி போட்டதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டிச்சு இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஸ்டிச்சு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு பாதி போயிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஸ்டிச்சை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச்சுக்கு வந்து டிசைன்ஸ் எப்படி அப்ளை பண்ணாங்கள ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஆரி ஒர்க் அட்வான்ஸ் லெவல் பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த இது இருக்குது. ஓகேவா, மேட் ஃபில்லிங் பார்ட் 1ன்னு அதோட டாபிக் இருக்கும். கரெக்டாக டிசைன்ஸ் போட்டு முடிச்சிருங்க. இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றி அவுட்லைனுக்காக நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி கண்டினியூ ஸ்டிச் கொடுக்கல, ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லேயர் செயின் ஸ்டிச் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பீகாக்கோட கலர் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜர்தோசி கலர்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிசைனை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து என்னோடய கடமை. ஸோ அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். இருக்கிற ஜர்தோசியை வச்சு நான் அந்த பீகாக்கை எப்படி அழகு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கலர் காம்பினேஷன் இல்லை அப்படின்னு யாரும் இது நினச்சிக்க வேண்டாம். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. அவுட்லைன் கொடுக்கும்போது ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த பார்ட்டை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 லேயராக கொடுத்து முடிச்சுக்கலாம். அடுத்து பர்ஃபெக்டாக நாட் போட்டுக்கலாம். அடுத்த பார்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதை சுற்றி ஃப்ளவர் மாதிரி வந்துச்சு. நான் வந்து ட்ரேஸ் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. அந்த பீகாக்கோட பெடல் அதை சுற்றி குட்டி குட்டியாக ஃப்ளவர் வந்துச்சு இல்லையா, அந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம அவுட்லைன் வந்து கொடுத்துக்குறோம். ஓகேவா, அவுட்லைன் கொடுத்துட்டு ஒர்க் பண்ணலாம். ஒர்க் பண்ணி முடிச்சும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். 2மே ஆரியை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சென்டரில் மட்டும் ஒரு ஜர்தோசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே எம்போஸ்டு லோட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான், அதுக்காக தான். அதே மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து இதுக்கு
கான்ட்ராஸ்ட் கலராக ஏதாவது கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற கலரில் பிங்க் இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணி கொடுக்குறேன். நெருக்கமாக லோட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே லோட் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கோங்க. லோட் ஸ்டிச் கொடுக்கும்போது அடியில் இருக்கிற அந்த ஜர்தோசி தெரியாத அளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்டன் ஜர்தோசியை வந்து தான் இதுக்கு நான் எம்போஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா பிங்க் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக. நீங்கள் வந்து என்ன ஜர்தோசியில் ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்களோ அதே கலர் ஜர்தோசியவே அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே தான் சுற்றி கொடுத்துடலாம். எல்லாத்துலேயும் கொடுங்க, நெருக்கமாக கொடுத்துருங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கொடுக்கணும். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் இடையில அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும், அந்தளவுக்கு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பீகாக்கோட ரிமைனிங் பார்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைனை கொடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் போகலாம். இப்போ வந்து பாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தாம்பூ ஸ்டிச் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்டும் இதில் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்லேயும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இருக்கிற ஸ்டிச்சில் வந்து நான் வந்து மேட் ஃபில்லிங்காக தான் மெயினாக வந்து நான் இந்த டிசைன்ஸை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து அதோட அந்த வயிறு பகுதி மாதிரி இருக்குது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணலாம். இதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் நல்லா க்ளோஸாக போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டிஸ்டன்ஸ் எல்லாம் போடுங்க, சிக்கு வராமல் போடுங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே நெருக்கமாக ஃபில்லிங்காக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிட்டோம். ஹெட் பார்ட்டுக்கு வந்து தாம்பூ ஸ்டிச் கொடுத்துருக்கோம். மேலே அந்த மயிலோட கொண்டை இருக்குது இல்லையா, அதுக்கும் அதே தாம்பூ ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மயிலோட வாய்க்கும் தாம்பூ ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். குட்டி இடத்துல தாம்பூ ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன செயினாக போட்டு அதை முடிங்க. அதாவது லாக் செயின் போடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா தாம்பூ ஸ்டிச் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வயிறு பக்கத்தில் ஒரு குட்டி மேங்கோ தெரியுது பார்த்திங்களா, அதில் மட்டும் நம்ம வந்து குந்தன் ஒர்க் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸ்டோனை க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பால் செயின் தான் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேங்கோ பாட் மாதிரி இருக்குல்ல, அதில் சுற்றியுமே நான் பால் செயின் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ப்ளவுஸ் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுகர் பீடே லோட் கொடுங்க. இது ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் வீடியோ அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வீடியோ வந்து ரொம்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால் லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுக்காக பால் செயின் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பால் செயின் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளவுஸை டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக பால் செயின் யூஸ் பண்ணவே கூடாது. அது 1 டேயில் கூட கருத்துரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் காய விட்டுறலாம். ஓகே, இப்போது ரிமைனிங் இருக்கிற பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பீகாக்லேயும் நம்ம வந்து பால் செயினை ஒட்டிட்டா ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இதை சுற்றி ஒரு லேயருக்கு வந்து ஜர்தோசியை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். ஒரு லேயர் மட்டும் சுற்றி ஜர்தோசியில் ஃப்ரெஞ்ச் நாட். நெருக்கமாக கொடுங்க. ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்டோட டுட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வந்து கொடுப்பேன்.
லைட்டாக ஒரு லேயர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே த்ரெட்டு தான் கொடுப்பேன். ஏன்னா ஜர்தோசி காலியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் த்ரெட்டு கொடுக்கும்போது க்ளோஸாக கொடுங்க. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லேருந்து எல்லாமே ஜர்தோசி யூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அழகாக இருக்கும். கரெக்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்தா இன்னுமே அழகாக இருந்திருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து மொக்கையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரியலி சாரி. என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு நான் இந்த டிசைன்ஸை போட்டு காமிச்சிருக்கேன். இது நல்லா இருந்தாலும் ஓகே, நல்லா இல்லைனாலும் சாரி மன்னிச்சிடுங்க. அடுத்த தடவை நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் டியூட்டோரியலில் நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு கலர் காம்பினேஷனில் பண்ணலாம். ஓகேவா? சுற்றி நெருக்கமாக போட்டு பீகாக்கை முடிச்சிடலாம். ஓகே, ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இப்போ அந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.